வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போவது மிகவும் சிறியதாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போதும். அந்த உணவு தாங்க பூசணி விதைகள். இதை இங்கிலீஷ்ல பம்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பலரும் பூசணி காயை சமைத்து சாப்பிடுவார்கள். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விதைகளை குப்பையில போட்டு விடுவார்கள். உண்மையில அந்த விதையில தாங்க ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. குறிப்பா ஆண்களுடைய உடல் நலம், தசை வலிமை, சக்தி, நல்ல தூக்கம், இதயம் ஆரோக்கியம் மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த வீடியோவில் பூசணி விதையில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோனுக்கும் இந்த விதைக்கும் என்ன தொடர்பு, அது ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த விதை எப்படி பயன்படுகிறது, தினமும் எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா உங்க உடல்ல நடக்கக்கூடிய 10 முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். பூசணி விதையில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா, பூசணி விதை சிறியதாக இருந்தாலும் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் மிக பெரிய அளவுல இருக்குதுங்க. இதுல இருக்கக்கூடியது என்னன்னா, புரதம், நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள், மெக்னீசியம், ஜிங்க், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் இ போன்ற சத்துக்கள் ஏராளமாகவே உள்ளது. இந்த சத்துக்கள் உடல்ல பல்வேறோட செயல்பாடு உறுப்புகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவசியமான ஒரு ஊட்டச்சத்தாகவும் இருக்கிறது. இதை எடுக்க எடுக்க அவங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். மாற்றம் 1, உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை கிடைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. காலையில எழுந்ததும் சோர்வு, சிறிது வேலை செய்தாலே களைப்பு, எப்பொழுதும் சுறுசுறுப்பு இல்லாத நிலை, இவற்றுக்கு காரணம் சத்து குறைபாடு மற்றும் மோசமான உணவு பழக்கம். பூசணி விதையில இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மற்றும் புரதம் உடலுக்கு நீண்ட நேர ஆற்றலை வழங்குறதுக்கு பயன்படுது. அதனாலதான் அடிக்கடி பசி எடுக்காமல் சக்தி கிடைக்கலாம். இதனால வேற ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிடக்கூடிய அந்த உணர்வு, அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே குறைஞ்சு நீங்க நல்ல உணவுகளா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு விதைகள் பயன்படுது. இரண்டாவது மாற்றம் என்னன்னா, ஆண்களுடைய ஹார்மோன் ஆரோக்கியத்திற்கு உதவுது. பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஜிங்க் சத்து ஆண்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுது. பூசணி விதையில ஜிங்க் அதிகமாகவே இருக்குது. ஜிங்க் குறைபாடு ஏற்பட்டால் சோர்வு, தசை பலவீனம், நோய் எதிர்ப்பு திறன் குறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பூசணி விதைகளை நீங்க உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உடலுக்கு தேவையான சிங்க் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் பூஸ்ட் செய்யப்படும். இதனாலதான் ஆண்களுடைய ஆண்மை பவருக்கு ஸ்டாமினாவை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்த மாற்றம் 3, தசைகளை வலுவாக்குறதுக்கு இந்த விதைகள் உதவுகிறது. உடற்பயிற்சி செய்பவர்கள் அதிகமா விரும்பும் விதைகள்ல ஒன்று பூசணி விதைகள் தான். ஏன்னா இதுல அதிகமா புரோட்டீன், மெக்னீசியம், அயன் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால இத தசை மீட்பு மற்றும் வளர்ச்சிக்கு இந்த விதைகள் பயன்படுது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த விதையாகவும் இந்த விதை கருதப்படுது. ஏன்னா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு மசில்ஸ் மாஸ் குறையும். அது நம்ம மருத்துவத்துல சார்கோபீனியான்னு சொல்லுவோம், தசை இழைப்பு நோய். இது எல்லாருக்குமே காமனா வரக்கூடியது. அதை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த விதைகளை உட்கொள்றது ரொம்பவே நல்லது. உங்களுடைய தசைகளை வலுவ வச்சுக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படும். மாற்றம் 4, இரவுல நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. முக்கியமா வயதானவர்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு 2 மணிக்கு முழிப்பு வரும், அதுக்கப்புறம் தூக்கமே வராது. காலைல எந்திரிக்கும் போது உடல் ரொம்ப சோர்வாகவும் டயர்டாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த விதைகளை உட்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு தூக்கத்தை பெறலாம். மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறதுனால தூக்கமின்மை பிரச்சனைக்கு போயிறாங்க. அதை சரி செய்யறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில மெக்னீசியம் இருக்குது. இந்த மெக்னீசியம் உடல் நரம்புகளை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது.
மாற்றம் 5, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இதய நோயாளிகள் இப்போ அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலமா இருக்குது. ஸோ இதய நோய் எங்க பார்த்தாலும் மாரடைப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா பூசணி விதையில இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி சேர்த்து எடுத்துக்கொண்டால் இதயம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து மாற்றம் 6, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. நோய் எதிர்ப்பு திறன் குறைந்தா அடிக்கடி சளி, காய்ச்சல் போன்ற தொற்றுகள் ஏற்படும். ஆனா இந்த விதைகளை எடுக்கும் பொழுது இந்த விதையில இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் விட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் உடல்ல. அதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கும். அடுத்து மாற்றம் 7, புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு இந்த விதைகள் உதவும். 50 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு புரோஸ்டேட் சுரப்பி தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருது இந்த காலகட்டத்தில். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பூசணி விதைகள் புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு உதவும். அதாவது பூசணி விதையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதாவது சிறுநீரக பைய போய் வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதனாலதான் பூசணி விதைகளை எடுக்க சொல்றோம். மாற்றம் 8, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. மெக்னீசியம் என்பது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. பூசணி விதைகளை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு மெக்னீசியம் கிடைக்கும். இதனால உங்களுடைய எலும்புகள் இரும்பு போல வலுவாக்கப்படும். இதனால மூட்டு வலி, கை கால் வலி, தோல் வலி, இடுப்பு வலி இது எல்லாமே சரியாகும். ஸோ உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா கை கால் வலி எல்லாமே சரியாயிரும். அடுத்து மாற்றம் 9, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இது உதவலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த நார்ச்சத்து உணவுல ரத்த சர்க்கரை அளவை திடீர்னு உயர்த்தாமல் குறைக்கிறதுக்கு உதவலாம்னு சொல்லுது. முக்கியமா நீரிழிவு நோயாளிகள் மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டு இந்த விதைகளை உட்கொள்றது ரொம்பவே நல்லது. மாற்றம் 10, சர்மம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதையில விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால சர்ம செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால சர்மம் பளபளப்பு, முடி ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு உதவலாம். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூசணி விதைகளை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் தான் அதில் உள்ள முழு ஊட்டச்சத்துக்களும் உடலால் உறிஞ்சப்படும். ஸோ இதை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறையை பார்த்தரலாம். இந்த பூசணி விதைகளை வறுத்து சாப்பிடலாம். இதில் லைட்டாக நெய் ஊற்றி வறுத்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை ஸ்மூத்தியில், இல்லை சாலடு, இல்லைன்னா பொடியாக அரைச்சி நீங்கள் தினமும் குடிக்கக்கூடிய பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஆனால் தொடர்ந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஒரு நாள் எடுத்துட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு இயற்கை உணவுமே மெதுவாகத்தான் ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும்னா, 1 கைப்பிடி, அது 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. பவுடராக எடுத்துக்கிறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறங்க. இந்த அளவே போதுமானது. அதிகமாக சாப்பிட வேண்டாம். அதிகமாக சாப்பிட்டால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பக்க விளைவுகள் வரும். ஸோ அளவாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை எடுக்கும் போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, விதை அலர்ஜி இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக நோயாளி, இவங்க எல்லாருமே மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, பூசணி விதை ஒரு அற்புதமான மருந்து இல்ல, ஆனா சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான ஒரு உணவு. உங்களுடைய தினசரி உணவுல அதை சேர்த்துக்கிறங்க. சரியான உணவு, நல்ல தூக்கம், நல்ல உடற்பயிற்சி இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்க கையில. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.